ஜூலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை சொன்னால் என்ன தேனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே ஆகாயம் தாங்காத. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே உயிர்த்த ஞாயிறு நல்வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி ஈஸ்டர். இன்னைக்கு ஈஸ்டர் ஸ்பெஷல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு எங்க ஈஸ்டர் மத்தியான தட்டை புட்டல் சாமி எல்லாம் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப பாருங்க. இங்க எல்லாம் மட்டன் தான் இன்னைக்கு எடுத்துருக்கலாம். பாத்தீங்களா, இது ஆட்ரு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன வாக்கு சிக்கன் அவைக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அவ இது சாப்பிட மாட்டாதானே, சின்னால் தானே, அதாலதான். இப்ப இதுக்கு வந்து கொஞ்சமா ஏற்கனவே உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கழுவி எல்லாம் எடுத்திருக்கிறேன் நல்ல வடிவா. இருந்தாலும் கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். இனி இதோட இன்னொரு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட தண்ணி, இந்த இறைச்சி ஆவிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு, கூட இருந்தாலும் பரவாயில்ல, அது நான் குழம்புக்கு சேர்த்துருவேன். இப்போ மூடிட்டு அடுப்புல வைப்போம். நல்லா அவியட்டுக்கும். இது அவிஞ்சு ஒரு 4-5 விசில் நல்லா வரட்டுக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா சோறு இன்றைக்கு மஞ்சள் சோறு தான் செய்ய போறோம். பாருங்க, வித்தியாசமா செய்ய போறோம். வாங்க இப்ப கடகடன்னு செய்யலாமா. இந்த சோறு ரைஸ் குக்கர்ல தான் வச்சு எடுக்க போறேன். அதுக்கு முதல் தாளிக்கணும். அதுக்கு சட்டியை வச்சுட்டு இதுல தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். சூடாயிட்டு இனி இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறேன், அதை சேர்க்கிறேன். கொஞ்சம் பொரியட்டுக்கு ரம்பையில கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் வதங்கட்டுக்கு. பாருங்க நல்லா வதங்குது. இனி இதுல ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடுவோம். கொஞ்சம் வதங்கட்டுக்கும் வெங்காயம். இப்ப பாருங்க நல்லா வதங்கி வருது. இனி இதுல மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இனி இதோட பிளம்ஸும் கஜுவும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்ப பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனிங்கால அரிசி எடுத்திருக்கேன். பாருங்க, இது வந்து கீரி சம்பா கழுவி வச்சிருக்கேன். அரிசி இதுல சேர்க்கிறேன். இனி இதோட உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்க, இப்படி நல்லா கலந்து விடணும். சரியா? கலந்து விட்டுட்டு இனி இதில் அடுப்பை நிப்பாட்டி போட்டு
இங்க ரைஸ் குக்கருக்கு மாத்த போறேன். இப்ப பாருங்க இந்த மாதிரி ரைஸ் குக்கர்ல சேர்த்தாச்சு. இனி இதுல வந்து தேங்காய் பால் சேர்க்க போறேன். இது வந்து முதலாம் பால் கொஞ்சம், இதோட 2ஆம் பாலும் 3ஆம் பாலும். பார்த்தீங்களா ப்ரெஷர் குக்கர் சத்தத்தை. இந்த வெட்டோட நிக்கிற அளவுக்கு இந்த கை வெட்டோட இந்த இருக்கு, இந்த முதல் அந்த ரேகை இந்த வெட்டு இருக்கு நண்பர்களே, அதோட இந்த அளவுக்கு நிக்கிற அரிசியில இருந்து அவ்வளவுக்கு தேங்காய் பால் நிக்கிற அளவுக்கு தனியா தேங்காய் பால் தான் சேர்க்கணும். ஓகே, இனி இதை கலந்துட்டு ஒருக்கா உப்பு செக் பண்ணி பார்ப்போம் காணுமாண்டு. காணாது, அதால கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவான். இப்ப பாருங்க இந்த மாதிரி விட்டாச்சா. இனி இதுல மூடிட்டு தூக்கி இங்க பாருங்க ரைஸ் குக்கர்லாம் வைக்கப்போம். மேல ஓகே அவியட்டுங்க நண்பர்களே. அவிஞ்சா அப்புறம் பார்ப்போம். இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா மட்டன் அவியுது. இதுல முட்டை அவிய போட போறேன். மட்டன் அவிஞ்சோன்னா கறி ரெடி பண்ணும். இது பாருங்க முதல் குக்கில் விடாம நான் வார்மில் விட்டுருந்தேன். இப்பதான் மாத்தி விட்டுட்டேன் நண்பர்களே. இங்கால பாருங்க மட்டன் நல்லா அவிஞ்சிட்டு நல்லா பஞ்சு போல அவிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா. இறக்கி இதுல இருக்கட்டுக்கும். இனி சட்டியை வைப்பேன். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இது வந்து பொரிக்கிறதுக்கு, குழம்புக்கு இல்லை, குழம்பு இங்கால அடுப்புலாம் வைப்பேன். சூடாடு இதுல வெங்காயம் வெட்டி வச்சிருக்க நீளமா. இது வந்து சோறுக்கு மேலால போடுறதுக்கு இதை பொரிச்சு எடுக்க போறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் பொரியட்டும். எங்கால குழம்புக்கு தாளிக்க போறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொரியட்டும். வெங்காயம் சின்ன வெங்காயம் வதங்கட்டும். இதோட 3 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்குது. இனி இஞ்சி உள்ளியே இடிச்சு வச்சிருக்கேன் சேர்ப்பேன். வதங்கட்டும். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் வதங்கட்டும். பாருங்க வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு எடுப்போம். வெங்காயம் எல்லாம் எடுத்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆட்டிறைச்சி அவிச்சதுல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் மட்டன்ல. அதை பொரிக்க போறேன். இப்படி பொரிச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும். முதல் அவிச்ச இறைச்சி லைட்டா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகுதான் இதுக்கு வெங்காயம் எல்லாம் சேர்ப்பேன். இங்கால தக்காளி பழம் வதங்கிட்டு நல்லா இந்த மட்டன் அவிச்ச தண்ணியோடைய சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இதோட கறித்தூள் சேர்க்கிறேன். சோபா சோஸ் கறி பவுடர் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். கலந்து விட்டுட்டு இங்கால பாருங்க உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்க்கிறேன். இது மெயினாக எனக்காகத்தான். ஏனெண்டா எனக்கு இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடுவேன். அதனாலதான் மட்டனை விட கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன். அதால இப்போ இதை கொதிச்சு வரைக்க நாங்கள் தலைப்பால சேர்க்கணும். இப்போ பொரிஞ்சு வந்து கொண்டு இருக்குது. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்ப்பேன். இதோட அதோட சேர்ந்து அப்படியே பொரிஞ்சு வரும். நல்லா இருக்கும் சாப்பிட. கருவேப்பிலை இதோட இஞ்சி உள்ளி கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்கேன். நான் இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு பட்டு வரட்டுக்கும். இவ்வளோ எண்ணெயோட சாப்பிட போறது இல்லை, வடிச்சு தான் எடுப்பேன் பொரியட்டுக்கும். இப்போ குழம்பு கொதிச்சு கொண்டு வருது பாருங்க. சூப்பராக கொதிச்சு கொண்டு வருது. நீ தேங்காய் பால் கணக்கையில் கொஞ்சமா கலந்து விடுவோம். ஒரு கொஞ்சம் கொதிச்சோடனே தேசிக்காய் புளியை விட்டுட்டு வைக்க வேண்டியதான். இது ஆக பிரட்டி வைக்கல, நான் கொஞ்சம் இப்படி தண்ணியா தான் வைக்கிறேன்னு சொல்லுங்க. அப்பா எங்களுக்கு அந்த சோறுல ஊற்றி சாப்பிட நல்லா இருக்குமேட்டா. கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். அங்கால இறைச்சியை பாருங்க சூப்பரா புரிஞ்சுது. பிறகுதா பார்த்தீங்களா வெங்காயம் ஒரு கொஞ்சம் லைட்டா புரியுது. இப்போ பாருங்க சூப்பரா பொரிஞ்சிட்டு இனி எடுப்பான்.
இப்படி இந்த வெங்காயங்களோட சேர்த்து சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு. நீங்க கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் நான் கூடுதலாக சாப்பிடுவேன். குழம்பை விட இந்த சிக்கனோ மட்டனோ கொஞ்சம் பொரிச்சா ஓடும். இறக்கி போட்டு லைட்டா தேசிக்காய் புளி புளிஞ்சு விடுவான். இப்ப இதுக்கு தேசிக்காய் புளிஞ்சு விடுவான். பாதி தேசிக்காய் தேசிக்காய் புளிஞ்சு விட்டு கலந்து விடுவான். கலந்து விட்டுட்டு உன்னை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. சூப்பரா இருக்கு நண்பர்களே. குழம்பு கொதிக்கட்டும். ஓகே நண்பர்களே, வாங்க இப்ப சோறை பார்ப்போம். பாருங்க சூப்பர், அப்படியே வாசமே ஏன்னா பார்த்தீங்களா எப்படி வந்தது பார்த்தீங்களா. வாசமே நண்பர்களே அப்படி மூக்கை துளைக்கின்றது. இறக்குவோம். இறக்கிட்டு இங்கே பொரிச்சு வச்சிருக்கிறோம் தானே வெங்காயம், அது அப்படி மேலால போட்டு விடுவோம். பார்த்தீங்களா சூப்பராக சாப்பாடு ரெடி. சூப்பராக சாப்பாடு ரெடி நண்பர்களே. இந்த சோறு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கறியுமே தேவையில்லை, சும்மா வெறும் சோறே சாப்பிடலாம். அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாசமே அங்கால உங்களை 10 வீட்டுக்கு தூக்கி கொண்டு விழுத்துறாங்க. என்ன இப்படி சிரிக்கிறீங்க? உண்மைதான் சரியா? அப்படி இருக்கு பாருங்க நண்பர்களே, சிரிக்கிறாரு வேறு. இங்கே பாருங்க குழம்பு இப்போ கொதிச்சு கொண்டு இருக்குது. இன்னொரு கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு ரக்க போகிறேன். ஆக வத்த விட போகிறதில்ல. ஹாய் நண்பர்களே, கலக்கிது சரியா சமைச்சு. குழம்பு கொதிக்குது. காத்தாட இருக்கிறனால காற்று எதுவும் வந்த பாடு இல்லை. பாருங்க மரம் எதுவும் அசைஞ்ச பாடு இல்லை. ஆனாலும் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு இதமான காற்று அடிக்குது நண்பர்களே. அதால் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு போய் குழம்பு இறக்குவோம். இப்போ பாருங்க குழம்பு சூப்பராக நல்லா எண்ணெய் படந்து வருது பார்த்தீங்களா. இனி இதுக்கு மல்லியில் கொஞ்சம் சேர்ப்போம். நிறைய சேர்ப்போம் வேணா நம்பி மல்லியில் நல்லா இருக்கும். தேசிக்காய் புளியை விட்டுட்டு வைக்க வேண்டியா. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு ரக்குவோம். அப்போ அந்த எண்ணெய் விட்டு சரின்றீங்க, ஒரு நிமிஷம் விட தானே வேணும். அதுக்கு அவசரம். ஒரு நிமிஷம் தேசிக்காய் புளியை விட்டுட்டு விடணும். சரி என்ற பாருங்க. இப்போ குழம்பு இறக்குவோம். பாருங்க சுவையான மட்டன் குழம்பு. இதுக்கு வாசத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் வேணுமெண்டா தூவலாம். ஆனால் நல்லா இருக்குது. எங்களுக்கு சாப்பாடு அப்படி ஒரு வாசமாக இருக்கேன்னு. இங்கே மட்டன் கறி ரெடி, இங்கே சாப்பாடு ரெடி, சின்னவாக்கு பால் சொதி ரெடி, மட்டன் பொரியல், முட்டை அவியல். இவ்வளோ தான் சாப்பிட்டு போங்கடா. இன்றைக்கி மரக்கறி இல்லை நண்பர்களே. இனி நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஏழாது இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டி சொல்கிறேன்டா. ஓகே நண்பர்களே, சாப்பிட போகிறோம். சாப்பாடு வாசமே வேறு லெவல். அதோட பார்த்தீங்கன்னா முட்டை உண்டு. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன்டா. ஓகே நண்பர்களே, எங்களை சாப்பாடு ரெடி. வெளியில் வந்தாச்சு காத்தோட்டமாக சாப்பிடுறேன்டா. அவளுக்கு வெக்கையாக இருக்கு நண்பர்களே. பார்த்தீங்களா இங்கே வந்து பாருங்க சுவையான சாப்பாடு. பார்த்தீங்களா இந்த சாப்பாடை மட்டுமே சாப்பிடலாம் நண்பர்களே, அப்படி இருக்கு. இங்கே பாருங்க
இங்க பாருங்க குழம்பு. சுடுது நண்பர்களே, சரியா சுடுது. இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் அப்படி மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே முட்டை இருக்கா, முட்டையை எடுத்து இப்படி வச்சு பொரிச்சு இறைச்சி இருக்கா, அதையும் வச்சு இப்படி சாப்பிடணும். செம்மையா இருக்கு நண்பர்களே. வேற லெவல். இப்படி சோறு சமைச்சிங்கன்னா வெறும் சோறே சாப்பிடலாம், கறியே தேவையில்லை நண்பர்களே. அப்படி இருக்கு, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தேங்காய் பால் வாசம் அதெல்லாம் சேர்ந்து சும்மா வேற லெவலா இருக்கு. இன்னைக்கு தான் எங்க ஈஸ்டர் ஸ்பெஷல் என்ன. சூப்பர், செம்மையா இருக்கு. அதே நேரம் இந்த மட்டன் பொரியலும் வேற லெவலா இருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி பொரிச்சு பாருங்க, விடவே மாட்டீங்க. நீங்க பொரிச்சு மதியம் சாப்பிட்றதுக்குள்ளே இந்த பொரியல் அரைவாசிக்கு வந்துருமே. வருமா? நல்ல வெயில் அடிச்சு கொண்டு வந்து திடீரென்று ஒரு மப்பா வருது என்ன. மழை பெய்ய போக தெரியல, பெய்யலாம் சிலவுல. இப்பதான் கொஞ்சம் கூலா இருக்கும். சரியா ஒன்று புக்கு நண்பர்களே, கொஞ்சம் அடிக்குது கழுத்து இல்லாம என்ன. அந்த நெருப்பு பட்ட அடி அந்த மாதிரி வெக்கையா இருக்குது. ஆனா இப்ப கொஞ்சம் நல்ல சில்லுன்னு காத்தடிச்சு கொண்டு இருக்கு. அவன் மழைக்கு மழை காலம் வரைக்கும் எப்படி மழைன்றதா மழை இல்லாட்டிக்குதான் அது அருமை தெரியுது. இனி வெயில் இனி காண்டாவனம் அது இதுன்னு பாரு, செம்ம வெயிலா தான் இருக்கும். எல்லாம் கலந்த மழை காலத்துல மழையை அனுபவிக்கணும், குளிர்காலத்துல குளிர் அனுபவிக்கணும், வெயில் காலத்துல வெயில் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். வெயிலும் அனுபவிக்கணும். வெயிலுக்கு பயந்து ஓடி போய் ஏசிக்குள்ள எல்லாம் இருக்கக்கூடாது நண்பர்களே. வெயிலை நாங்க அனுபவிக்கத்தான் வேணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதுதான் எங்களுக்கு கடவுள் தார தெம்பு. எல்லாத்தையும் இந்த உடம்பு தாங்குதா இல்லையாண்டு அது பழகு. நீ நல்லா இருக்கு நண்பர்களே. எனக்கு அழைச்சு கொண்டிருக்கேன். அந்த சுபா வந்து நாக்குல நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கு. நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டா. நல்லா இருக்கு நண்பர்களே. அதை விட இந்த பொதியெல்லாம் வேற லெவல். கையில வச்சு சாப்பிடுவோம்.